பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தலச்சேரி ஃபீமேல் வந்து மில்க் ஈல்டிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா பால்லாம் கறந்துட்டு ஆடுகளுக்கெல்லாம் தீனி கொண்டாந்துட்டு மாடுகளை கட்டிட்டு வரக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 7-7:30 பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் அதாவது எள்ளு போட்டிருந்தாங்க. எள்ளு போடுற தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிளிகளோட தொல்லை அதிகமாகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈல்டு எடுக்கிற ஹார்வெஸ்டிங் டைமில் இருக்குது. எல்லாமே பாருங்கள் நல்லா தெளிவாக. இது வந்து சோளம் போட்டிருக்குங்க, ஆடுகளுக்கு தேவையான வெள்ளை சோளம் போட்டிருக்கோம். இதை வேறு பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு போட்டோங்க. எள்ளில் பார்த்திங்கன்னா அத்தனையும் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறோம். வந்து பார்க்கலே அனைத்தும் வந்து பச்சைக்கிளிகள்லேருந்து வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்ததுங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வேறு வேலை எது மாட்டேன், இன்றைக்கி இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே இதில் ஆல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அது தெரியும், எல்லா கிளிகள்லாம் வந்து நிறைய இருக்குங்க. அங்கங்கே மரத்தில் கோந்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணி கொண்டுகிட்டு போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிளிகளுக்கிட்ட ஏகப்பட்டது இருந்ததுங்க. எல்லாம் முடுக்கி விட்டாச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா இந்த டைம் நல்லா இருக்குதுங்க. இது முடிச்சதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோளம் போட்டிருந்தேங்க. மழை பெய்யுன்னு நினச்சோம். மழை இந்த 2-3 நாளாக மழை இல்லைங்க. சரி, ஓகே, தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி பாய்ச்சினோம். தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம இந்த வேலை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. டைம் முடிச்சுட்டு நம்ம ஃபார்முக்கு போனோம். நேற்று சேல்ஸ் போஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பெரிய ஆடு ஒன்று 70 கிலோ சைஸ் ஆடு ஒன்று, அது கூட வந்து ஒரு மேல் கிட்ட ஒன்று சேல்ஸ் ஆச்சுங்க. அது நேற்று நைட்டே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 குட்டி சேல்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நிறைய கூப்பிட்டுருந்தாங்க. நான் சரி, இவங்க எடுத்தது போக மீதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இவங்க வந்து இந்த 2 குட்டி எடுத்திருந்தாங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா சோஜத்தில் ஒரு 2 ஃபீமேல் கிட்ட வந்து சிறுசு இருக்குங்க. பெருசில் இந்த 2 மாதம் சொன்னது ஒன்று இருக்குது. அது அவர் பார்த்திங்கன்னா போயர் கிட்ட ஒன்று இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து வேணால் புக் பண்ணிக்கலாங்க. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று போஸ்ட் போட்டதையுமே வந்து நண்பர் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது என்ன 3.5 மாதம் இணைங்க, 60 கிலோ சைஸ் சொன்னங்க. இது ஆக்சுவல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ சைஸ் இருக்குங்க. ஆடு நல்ல சைஸுங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்ல தரமான ஆடுங்க. இது வந்து நம்ம நண்பர் வேணும் அப்படின்ட்டு நாம் இந்த தண்ணி பாய்ச்சுற கேப்லேயே வந்து கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி எடுத்து கொடுத்துட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் இதே ஒர்க் தானுங்க. 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஆனதையுமே பார்த்திங்கன்னா மறுபடியும் பச்சை கிளிகளோட தொல்லை அதிகமாக இருக்குன்ட்டு மறுபடியும் எள்ளுக்காட்டுக்கு வந்துட்டேங்க கிளி முடுக்கிறதுக்காக. அதனால் நம்ம வேறு எந்த குட்டியிலும் பற்றி நம்ம தெளிவாக போட முடியல. நம்ம அடுத்த போஸ்ட்டில் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவு வந்து தலச்சேரியோட மில்க் கெப்பாசிட்டி வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாங்க. என்னோட பொறுத்து இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாத பால் எந்நேரம் பீசுறது அப்படின்ட்டு குட்டிகள் 2 இருந்ததுங்க. இளங்குட்டி இருக்கிறதுனால அதை ஊட்ட வச்சுட்டோம். இன்றைக்கி நைட்டும் போய் ஊட்ட வச்சிட்றேங்க. காலையில் வந்து அதை மில்க்கை செக் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.